எல்லா இடங்களிலும் சீதையை தேடியாயிற்று. சீதை கிடைக்கவில்லை. நதிகள், கொடிகள், மலைகள் இவைகள் எல்லாம் ராவணனுக்கு பயந்து பேசாமல் இருந்தன. மான் கூட்டம் ஒன்று தெற்கு பக்கம் போக சொல்லி சொன்னது. அதன்படி ராமலட்சுமணர்கள் சென்றபோது ஆங்காங்கே புஷ்பம் சிதறி கிடந்த காட்சியை கண்டனர். சீதையின் அகையிலிருந்த கற்களும் தங்க குண்டு மணிகளும் ஆங்காங்கே சிதறி இருந்ததையும் இருவரும் கண்டார்கள். லட்சுமணா, இவையெல்லாம் சீதையுடையது. இங்கே பார், அரக்கன் ஒருவனின் காலடி தடங்களையும் சீதையின் காலடி தடங்களையும். சீதையை துரத்தி துரத்தி அடித்திருக்கிறான் அரக்கன் என்று மீண்டும் அழ ஆரம்பித்தான். லட்சுமணா, தர்மமோ நல்ல தேவதைகளோ சீதையை காப்பாற்ற வரவில்லை. அண்ணா, எத்தனையோ தடவை நீ என்னை சாந்தப்படுத்தியுள்ளாய். இன்று உனக்கு நான் தைரியம் சொல்கிறேன். மன தளர்ச்சி வேண்டாம். உன்னுடைய இயற்கை குணம் எங்கே போனது? எழுந்து நில். நம் பகைவனை தேடி கொன்று சீதையை மீட்போம். இப்படி பேசின லட்சுமணன் ராமனையும் அழைத்து கொண்டு மேலே ஐயோ ரெக்கைகளை இழந்து படுத்து கொண்டிருந்த கண்ட ராமன் அது அரக்கன் என்று நினைத்து விட்டான். கொல்ல பாய்ந்தான். ராமனுடைய மனநிலை அப்படி இருந்தது. ராமா, என்னை கொல்ல வேண்டாம். நான் ஜடாயு. ஈனஸ்வரத்தில் பேசினான் ஜடாயு. ராமன் அவனுடன் முடிந்தவரை போராடினேன். அவனது தேர், சாரதி, குதிரைகள் இவற்றை கொன்றேன். நான் அசந்திருந்த நேரம் அவன் என் இறக்கைகளையும் கால்களையும் வெட்டிவிட்டு சீதையுடன் ஓடிவிட்டான். உயிரை இவ்வளவு நேரம் வைத்திருந்தது விஷயத்தை உனக்கு சொன்னேன் என்ற ஜடாயு மயக்க நிலை அடைந்தான். லட்சுமணா, நான் பெரும் பாவி. சீதையை இழந்தேன். நம் தகப்பன் போல் இருந்த ஜடாவையும் இழக்கப் போகிறேனே என்று என்னால் தாங்க முடியலை துர்க்கம் என்றான் ராமன். எனக்காக தன் உயிரே விட போகிறான் ஜடாயு. என் துரதிருஷ்டத்தை பார். நான் ஒரு நாள் உன்னையும் இழந்து விடுவேனோ என்று ராமன் மனதில் அழுது கொண்டான். ஜடாயு, என் சீதையை கண்டாயா என்றான் ராமன். ராமா, கவலைப்படாதே. இழந்த சீதையை நீ அடைவாய் என்று சொல்லி கொண்டே உயிரை விட்டான் ஜடாயு. ராமனுடைய துக்கத்திற்கு ஏது எல்லை? தம் தந்தை போன்ற ஜடாயுவுக்கு தன் மனைவியை காக்க வந்த ஜடாயு தமக்காக உயிரிழந்ததை எண்ணி ராமன் மனம் வருந்தினான். ராமனும் லட்சுமணனும் ஜடாயுவுக்கு ஈமச்சடங்குகளை செய்தார்கள். ஒன்றும் இல்லாமல் தன் கடைசி மூச்சு வரை சீதையை காக்க முயற்சித்தான் ஜடாயு. இன்றி ஜடாயு ராவணனோட ஆயுதம் இல்லாமல் அழகினாலும் நகங்களினாலும் சண்டையிட்டது. புண்ணியவான்கள் அடையும் லோகத்தை அடைவாயாக, வீரர்கள் அடையும் லோகத்தை அடைவாயாக என்று ராமனும் லட்சுமணனும் ஜடாயுவுக்கு இறுதி கடன் செய்து முடித்தார்கள். ராமனுடைய துக்கம் மாறி மாறி தாக்க ராம லட்சுமணர்கள் காட்டின் உள்ளே சென்றனர். இப்படி மனந்தளர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ராட்சசன் இருவரையும் தன் கைகளால் பிடித்து கொண்டான். அந்த ராட்சசனுக்கு தலையும் இல்லை, கால்களும் இல்லை. பெரிய வயிறு, 2 நீண்ட கைகளுமே அவனது உருவம். தன் பெரிய கைகளை கொண்டு அகப்படும் உயிரினங்களை உண்பதே அவன் வேலை. வயிற்றிலேயே அவனுக்கு ஒரு பெரிய வாய், மார்பிலே ஒரு கண். இப்படிப்பட்ட அரக்கர்களிடம் மாட்டிக்கொண்ட ராமன் லட்சுமணர்களிடம் நீ ஒரு கையை வெட்டு, நான் ஒரு கையை வெட்டுகிறேன். அப்படியே செய்தார்கள். இப்பொழுது அவன் பேச ஆரம்பித்தான். என் பெயர் கபந்தன். நீங்கள் ராம லட்சுமணர்கள் தாமே. நான் இந்திரனுடன் பெற்ற சாபம் இது. நான் பெற்ற சாபம் உங்கள் வரவால் எனக்கு நிவர்த்தியானது. என்னை வெட்டி தகனம் செய்து விடுங்கள். அவ்வாறே செய்ய ஒரு மங்களமான புருஷன் தோன்றினான். நீங்கள் சீதையை அடைவீர்கள். நீங்கள் சுக்கிரவன் என்ற வானர அரசனை அடையுங்கள். அவனது அண்ணன் வாலியால் துரத்தப்பட்டு துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவனை அடைந்தால் எண்ணம் நிறைவேறாது என்று சொல்லிவிட்டு அவன் மறைந்தான். ராமன் தன் தம்பி லட்சுமணன் தொடர பம்பை அடைந்தான். அங்கு இயற்கை அழகாக விளையாடி கொண்டிருந்தது. எங்கும் பறவைகளும் மிருகங்களும் விளையாடி கொண்டிருந்தன. அங்குதான் ராம லட்சுமணர்களை தரிசிக்க மதங்க முனிவரின் ரிஷியை சபரி பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தார்.
கடவுளர் அவதாரம் என்பது தெரியும். அவளுக்கு ராம லட்சுமணர்கள் கடவுள் அவதாரம் என்று தெரியும். அவள் தான் கடித்து ருசித்த பழங்களை ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் படைத்தாள். ராமா, உன் தரிசனம் கிடைத்தது, என் பிறவி ஒழிந்தது, இனி நான் உயிர் வாழேன் என்று சொல்லி தீ மூட்டி தன் தேகத்தை நீத்தாள். ராமனும் லட்சுமணர்களிடம் எனக்கு மனம் தெளிவடைந்தது, தைரியமாக உள்ளது. சுக்கிரவனை தேடி ஆயத்தமான பம்பையை நோக்கி சென்றார்கள். ராமனும் லட்சுமணனும். வசந்த மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்கின. எங்கும் நறுமணம் வீசியது. சீதையின் நினைவு ராமனுக்கு இதனால் அதிகமானது. லட்சுமணன் தான் பாவம் ராமனை தேற்றிக் கொண்டே வந்தான். சீதையை ராவணன் எங்கு இருந்தாலும் அவனை வென்ற சீதையை மீட்போம். பொருளை இழந்தவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. எப்பாடுபட்டேனும் அதனை மீட்பதில் மனத்தளர்ச்சி கொள்ளக்கூடாது. நமது அன்பே நமது முயற்சிகளுக்கு தடையாக உள்ளது. அதுவே மனத்தளர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. தைரியமாக இரு அண்ணா. உற்சாகமாக மனிதனுக்கு முக்கிய சாதனம். உற்சாகமே மனிதனுக்கு முக்கிய சாதனம். சோகத்தையும் அது உண்டாக்கும் அன்பையும் மறந்து உற்சாகமாக வேலையில் ஈடுபட வேண்டும். ராமன் வனம் வந்துவிட்டான். அங்கும் இங்கும் வில் பிடித்து அலைந்தான். அதனை கண்ட சுக்கிரவனுக்கு பயம் உண்டாகிவிட்டது. சரி, நம்மை கொல்ல யாரோ வந்துள்ளார்கள் போலிருக்கிறதே என்று நினைத்தார். அந்த வாலிய மாறு வேஷம் போட்டு வந்துள்ளானோ என்று சந்தேகங்கள் சுக்கிரவனை ஆட்டி வைத்தன. வானரங்கள் பயந்து அங்கும் இங்கும் ஓடினர். சுக்கிரவனின் மந்திரியான அனுமன் அவனுக்கு ஆறுதல் கூறினான். இது வாலி அல்ல, வாலியால் அனுப்பப்பட்ட ஆட்களும் இல்லை. நான் போய் உண்மையை பேசி அறிந்து வருகிறேன். சுக்கிரவனும் நல்லது, எனக்கு சந்தேகமாக உள்ளது, இருந்தாலும் அறிந்து கொண்டு வா என்று அனுமனை ராமலட்சுமணரிடம் அனுப்பினான். அனுமன் ராமலட்சுமணரிடம் பிராமணர் வேஷம் போட்டு கொண்டு சென்றனர். ராமா லட்சுமணர்களை நெருங்க அனுமனுக்கு என்றுமில்லாத மகிழ்ச்சியான உணர்ச்சி உண்டானது. தன்னை மறந்து நான் வந்த காரணத்தை அறிவிக்கிறேன் அனுமன். தன்னை மறந்து தான் வந்த காரணத்தை அறிவிக்கிறான் அனுமன். நாதனை கண்ட பக்தர் நிலையில் உள்ளான் அனுமன். தான் ஒரு வானரம் என்றும் சுக்கிரவன் கட்டளைப்படி நான் அங்கு வந்ததாகவும் சொல்கிறான் அனுமன். மனதை கவரும் ரூபம் உள்ள ராஜர்ஷிகளே, தேவர்களைப் போல் விளங்குகிறீர்கள். விரதம் பூண்ட மாதிரி உள்ளீர்கள். எதற்கு கஷ்டமான காட்டுக்கு வந்தீர்கள்? நீங்கள் யார்? நீங்கள் வந்ததும் இங்கு வனமே அழகாகிவிட்டது. நதிகளும் செடி கொடிகளும் மும்பை போல அழகாக உள்ளன. உங்களுடைய முக அழகு ஆச்சரியமாக உள்ளது. உங்களுடைய அபூர்வ லட்சணத்தை கண்டு இந்த காட்டில் உள்ள உயிர்கள் நடுங்குகின்றன. உங்கள் விரதமும் பராக்கிரமமும் சொல்லாமையே விளங்குகின்றன. நீங்கள் எந்நாடு? நீங்கள் பெரிய ராஜ்யத்தை ஆளவே பிறந்தவர்கள் ஆவீர். ஆனால் கையில் வில்லும் அம்பும் கொண்டு விளங்குகிறீர்கள். என் பெயர் அனுமன். இங்கு வாலி என்பவனால் துரத்தப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கும் சுக்கிரவனின் மந்திரி நான். வாயுவின் பிள்ளை நான். சுக்கிரவன் உத்தரவுப்படி பிராமண வேஷம் கொண்டு உங்களிடம் வந்தேன். வணங்கி பவ்யமாக பேசுகிறான் அனுமன். உங்கள் வரவு நல்வரவு காட்டும் என்ற மங்கள மொழியில் அனுமன் பேசியது இங்கு கவனிக்கத்தக்கது. ஆம், உண்மைதானே? இம்மொழிகளை கேட்டு மகிழ்ந்த ராமன் லட்சுமணனிடம் சொன்னான். லட்சுமணா, இந்த அனுமன் பேச்சை கேட்ட அவனிடம் எனக்கு நல்ல நம்பிக்கை வருகிறது. அவன் பேசின அழகே அழகு. எவ்வளவு சரியாக இலக்கணம் சுத்தமாக பேசுகிறான். வேதங்களை முதல் சந்திப்பிலே ராமனின் இதயத்தில் இடம் பிடித்து விட்டான் அனுமன். பின்னால் அனுமன் தூதனாக செல்ல இப்பொழுதே ராமனிடம் தகுதி பெற்று விட்டான் அனுமன். சொல்லின் செல்வன் ஆகிறார் அனுமன். பேசுவது ஒரு கலை. அது எல்லோருக்கும் வந்துவிடாது. அது சுலபமான காரியமல்ல. சிலர் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கொள்வர்.
சிலர் பேசி காரியம் சாதிப்பர். அனுமன் இரண்டாவது வகை. ராம லட்சுமணர்களும் அனுமனும் பரஸ்பரம் தங்கள் பிரச்சனைகளை மனம் விட்டு பேசி கொண்டார்கள். ராம லட்சுமணனுக்கு அனுமன் மிகவும் பிடித்து போனது. ஆம், பக்தி மானான அனுமன் தன் நாதன் ராமனை சிக்கன பிடித்து கொண்டான். லட்சுமணன் பேசினான். இவர் என்னுடைய அண்ணன் ராமன். பெரிய பலவான், ஐஸ்வர்யம் நிறைந்தவன். தன் தந்தை சொல் கேட்டு காட்டுக்கு வந்தான். சீதையை, ராமனுடைய மனைவியை அரக்கன் ராவணன் தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். அவனை அழித்து சீதையை மீட்பதே எங்கள் லட்சியர் சொன்ன யோசனைப்படி. அதற்கு ரிதத்யர் ஒருவன் சொன்ன யோசனைப்படி உங்கள் மன்னன் சுக்ருவன் உதவி கேட்டு வந்துள்ளோம். அவனது நட்பே இப்பொழுது நாங்கள் வேண்டுவது. எங்கள் அரசர் சுக்ருவனும் ராஜ்யத்தையும் மனைவியையும் இழந்து தவிக்கிறான். உங்கள் நட்பு அவனுக்கு நன்று. இருவருடைய காரியமும் நிறைவேறும் என்று சொன்ன அனுமன் ராமலட்சுமணர்களை தன் தோளில் வைத்து கொண்டு சுக்ருவன் இருக்குமிடம் கூட்டி வந்தான். நல்லவர்கள் வெகு காலம் பழக வேண்டுமில்லை. சிறிது காலம் பழகினாலும் அவர்கள் இந்த ராமன் வீரமும் நற்குணங்களும் பெற்ற ராஜகுமாரன். தசரதனின் மூத்த மகன் இவன். தன் தந்தை சொல்ல கைகேயினால் தூண்டப்பட்டு மனைவி சீதையுடன் தம்பி லட்சுமணனுடனும் காட்டுக்கு வந்துள்ளான். வந்த இடத்தில் ராமன் இல்லாத நேரம் பார்த்து ராவணன் சீதையை தூக்கி சென்று விட்டான். அவனை மீட்கவே உங்கள் உதவியை நாடி அவர்கள் வந்துள்ளார்கள். இவர்களை நண்பர்களாக பெற்றதால் நீரும் பயனடைவீர் என்றான். விட்டுவிட்டு மனித உருவில் சென்று ராம லட்சுமணர்களை வணங்கினான். வாருங்கள் வாருங்கள் உங்கள் பராக்கிரமத்தை அனுமன் மூலம் அறிந்தேன். நட்பு வேண்டி வந்துள்ளேன் என்று தன் வலக்கையை நீட்டினான் சுக்ருவன். ராமன் தன் வலக்கையால் அதனை பிடித்து சுக்ருவன் ஆலிங்கனம் செய்து கொண்டான். அனுமன் கள்ளிகள் கொண்டு வந்து தீமூட்டினான். நம் நட்பு இன்பம் துன்பம் இரண்டிலும் எக்காலத்திலும் நீடிக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே ராமனும் சுக்ருவனும் தீயை வலம் வந்தார்கள். பின் எல்லோரும் அமர்ந்து கொண்டார்கள். ராமனுடைய பெருமைகளாக அனுமன் சொன்னது, பிரபு, என் மனைவியையும் ராஜ்யத்தையும் மீட்டு கொடுப்பீர்களாக என்று கேட்டான் சுக்ருவன் ராமனை. இதோ இந்த அம்பு மேல் ஆணை, வாலி என்னுடைய அம்புக்கு இரையாவான் என்றான் ராமன். அப்பொழுது அசோகவனத்தில் இருந்த சீதையின் இடது கண் துடைத்தது. அதேபோல் ராவணனின் இடது கண்ணும் துடித்தது. ஆம், ஆண்களுக்கு இடது கண் துடிக்கக்கூடாது, அது ஆபத்து. பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது. அதேபோல் ஆண்களுக்கு வலது கண் துடிக்க வேண்டும். இது ராவணனுக்கு அழியும் காலம் தன்னுடைய அடுத்த. பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.